அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கண்டென்சர் டியூப் கிளீனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் கண்டென்சர் டியூப் கிளீனிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹீட் எக்ஸ்சேஞ்சருடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னா ஒன்று ரெஃப்ரிஜரண்ட் இருக்கும், இல்லை வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டர்லேருந்து ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும், இல்லைன்னா ரெஃப்ரிஜரண்ட்லேருந்து வாட்டர் வந்து ஹீட் அப்சர்வ். ஸோ ஆல்டர்னேட்டாக ஒன்று ரெஃப்ரிஜரண்ட் டு வாட்டர் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை வாட்டர் டு ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் கூல்டு சில்லர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஜென்ரலாக அதிகமாக யூஸ் பண்ணுறது ஷெல் அண்ட் டியூப் கண்டென்சர். ஷெல் அண்ட் டியூப் கண்டென்சரில் வந்து பார்த்தீங்க ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அந்த ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்சர் சைடு எடுத்துக்கோங்களேன். அந்த கண்டென்சர் சைடில் தான் நம்ம வந்து ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ஓப்பன் சர்க்யூட், நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வாட்டர் குவாலிட்டி பொறுத்தும் வந்து ஸ்கேலிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓப்பன் சர்க்யூட் அப்படின்றதால. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் இல்லை கண்டென்சர் டியூப் கிளீனிங் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நான் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து இந்த சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. எப்படி பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த சிஸ்டம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப், ஒரு கண்டென்சர் காயிலோ இல்லை எவாப்பரேட்டர் காயிலோ வச்சுக்கோங்களேன். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பைப் இருக்குது, உள்ள எந்த வித ஸ்கேலிங்குமே இல்லை அப்படின்னா அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இமிடியேட்டாக நடந்துடும். இதே ஸ்கேலிங் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆக உங்களுடைய அந்த எஃபிஷியண்டாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிராஜுவலாக கம்மியாயிடும். ஸோ அதனால தான் ஸ்கேலிங் வந்து நம்ம டிஸ்கேலிங் வந்து நம்ம பண்ணணும். டிஸ்கேலிங் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான சிஸ்டம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று கெமிக்கல் டோசிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த டிஸ்கேலிங்கை வந்து ஸ்கேலிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து கெமிக்கல் டோசிங் சிஸ்டம் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த அளவு எஃபிஷியண்டாக ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ரெண்டுமே வந்து டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் டோசிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு கலெக்டர் பாக்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு பால் ட்ராப் இருக்கும், அப்புறம் அந்த கலெக்டர் பாக்ஸுக்கு பக்கத்திலே இல்லை நியர்பைல ஒரு பம்பிங் சிஸ்டம் இருக்கும். அதில் ஒரு சில ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கும். அதாவது என்னன்னா, இந்த கலெக்டர் பாக்ஸில் நிறைய ஸ்பாஞ்ச் பால் வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பாஞ்ச் பால் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய கண்டென்சர் காயில் வந்து ஒரு 20 mm வச்சுக்கோங்களேன். 20 mm ஒரு கண்டென்சர் காயில்னா, ஸோ 1 mm, அதாவது நான் சொல்கிறது வந்து ஐடி சொல்கிறேன், ஓடி இல்லை, ஐடி வந்து ஒரு 20 mm வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அவங்களோட பால் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று 19.5 இல்லை 19.8 இல்லை 19.9 அப்படின்னா 90. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 20 போகாது, 20க்கு மேலே போகாது ஜென்ரலாக. ஏன்னா அதெல்லாம் போட்டால் பால் வந்து ஸ்டக் ஆகிடுன்னு சொல்லி எந்த வித கான்ட்ராக்டரும் வந்து போடுறதில்ல, ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் டீம் வந்து போடுறதில்ல. பொதுவாக 19லேருந்து 19.8 வரைக்குமே வந்து அந்த பாலை வந்து செலக்ட் பண்ணி அவங்க போடுவாங்க. ஸோ பால் செலெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கண்டென்சர் காயில் சைஸ், கண்டென்சர் டியூப் சைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்பாஞ்ச் பால், இது வந்து நேச்சுரல் ரப்பர் ஸ்பாஞ்ச் பால் தான். நேச்சுரல் ரப்பர் ஸ்பாஞ்ச் பால் வந்து இப்போ போட்டாங்க அப்படின்னா, ஸோ பால் கலெக்டர் இருக்கும்ல, அது உள்ள தான் இருக்கும், ஜென்ரலாக இருக்கும். ஸோ உங்களுடைய பம்பிங், அங்கே ஒரு நார்மல் ஒரு பம்பிங் சிஸ்டம் இருக்கும். அந்த பம்பிங் சிஸ்டத்துக்கு வாட்டர் எங்கேருந்து எடுத்துப்பாங்கன்னா, உங்களுடைய கண்டென்சர் லைன், உங்களுடைய சில்லர் லைன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அதுலேருந்து வாட்டர் சோர்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. பட் பம்பிங் வந்து இது நார்மல் ஓன் பம்பிங் சிஸ்டம் இருக்கும். அந்த பம்பிங் சிஸ்டம் மூலயமா அந்த கலெக்டர் பாக்ஸுக்கு வந்து வாட்டர் ரொம்ப ப்ரெஷராக அனுப்பும்போது அந்த பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்சர் டியூப்குள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு மேபி சிங்கிள் பாஸ், டபுள் பாஸ் எப்படி இருக்கும் உங்களோட கண்டென்சரோட டிசைன். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பால் ட்ராப்புக்குள்ள ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயினரில் வந்து அது அப்படியே ஸ்ட்ரெயினரில் இருக்கும்போது உங்களுடைய கண்டென்சர் சர்க்யூட்டுகளுடைய அவுட்லெட்டில் போகாமல் அது எல்லாமே அந்த ஸ்ட்ரெயினர்லேயே வந்து ட்ராப் ஆகி, ஸோ அது வந்து திருப்பி வந்து உங்களுடைய பால் ட்ராப்லேயே வந்து நிற்கும். ஆக்சுவலாக அது வராது, பால் ட்ராப்லேயே நிற்கும். ஸோ அப்புறம் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, இதே பம்பு ரிவர்ஸ் ஃப்ளோனா பம்போட டைரக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பைப்பிங் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் ட்ராப்ல இருந்து வாட்டர் சக் பண்ணி திருப்பி எடுத்து திருப்பி உங்களுடைய இன்னொரு கண்டென்சர் லைன் போகுது இல்லை, அந்த லைனுக்கு வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி ஒரு பம்பிங் சிஸ்டம் வந்து வித் 2-way ஆக்சுவேட்டர் ஒரு 3-way ஆக்சுவேட்டரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ப்ரெஷராக அங்கேருந்து சக் பண்ணும்போது, பால் ட்ராப்லேருந்து சக் பண்ணும்போது அங்கே இருக்கிற கண்டென்சர் பால்லாம் வந்து திருப்பி எகெயின் பால் கலெக்டருக்குள்ளே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes நடந்துடும். சரிங்களா? 2 to 3 minutes நடந்துடும். அப்புறம்
இப்போ நீங்கள் ஒரே சிஸ்டம், ஒரே பம்பிங் சிஸ்டத்தை வச்சு நீங்கள் ஒரு 4 சில்லரோ 5 சில்லரோ இல்லை எத்தனை சில்லர் இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு பால் கலெக்டர் நீங்கள் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி திருப்பி வந்து ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் பாலை வந்து நீங்கள் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி திருப்பி வந்து அது உங்களோட பால் கலெக்டருக்கே வரதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த சைக்கிளில் வந்து நீங்கள் அடுத்த சில்லர் நீங்கள் தொடங்குறீங்கன்னா ஒரே பம்பு தான். இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் பம்ப் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸுக்குமே இந்த சைக்கிளை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக யாருமே அந்த ஒரு சைக்கிளுக்குமே பண்ணுறதில்ல, 10 மினிட்ஸுக்கு பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒரு டைம் வந்து இந்த ப்ராசஸை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து 30 மினிட்ஸுக்கு ஒரு டைம் இந்த பால் உள்ளே போயிட்டு இருக்குன்னு வரும்போது அங்கே வந்து ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகாமல் பார்ட்டிகல் வந்து டெபாசிட் ஆகாமல் இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அது அதே கண்டென்சர் டியூப்குள்ளே போகுது, திருப்பி ரிட்டர்ன் வருது. அப்படின்னும் போது உங்கள் வாட்டர் குவாலிட்டி நீங்கள் கொஞ்சம் முன்ன பண்ண நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலிங் உள்ளே மட்டும் ஸ்கேலிங் வந்து ஆகாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுடைய ஹீட் எக்ஸ்சேஞ்சர், உங்களுடைய கண்டென்சர் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராப்பராக நடந்துருது. ஸோ ப்ராப்பராக நடக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எஃபிஷியன்சி நீங்கள் வந்து அந்த கண்டென்சர் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து நீங்கள் வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துக்காக தான் இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயத்துலேருந்து நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். மேபி இதில் ஏதாவது ஹியர் அண்ட் தேர் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து அது 1 mm, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 19 mm ஸ்பாஞ்ச் பால், நேச்சுரல் ரப்பர் ஸ்பாஞ்ச் பால் வந்து நீங்கள் உங்களுடைய சர்க்யூட்டில் போடுறீங்க அப்படின்னா 1 mm அது ரெடியூஸ் ஆனாலே திருப்பி நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் பால் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இன்னும் 1 mm நீங்கள் 20 mm உங்களுடைய கண்டென்சர் டியூப் சைஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ 19 mm போடுறீங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எடுக்கும். பட் திருப்பி 18 mm போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுடைய சர்ஃபேஸ், உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கண்டென்சருடைய சர்ஃபேஸ்லேயே வந்து டச் ஆகாமல் இல்லை ஸ்கேல் வந்து அந்த 1 mm 2 mm வரைக்கும் சுற்றி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது திருப்பி அங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ராப்பராக நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் இந்த போடுற அந்த ஸ்பாஞ்ச் பால் 1 mm அதோட சைஸ்லேருந்து கம்மியானாலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி நியூ ஸ்பாஞ்ச் பால் வந்து நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டத்தில் என்னென்ன மெயின் விஷயம் அப்படின்னா ஒன்று பம்பிங் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் ஆக்சுவேட்டர்ஸ் 2-way 3-way ஆக்சுவேட்டர்ஸ். ஏன்னா கலெக்டர்லேருந்து உங்களுக்கு உங்களுடைய கண்டென்சர் காயிலுக்கு போயிட்டு அது பால் ட்ராப்லேயே இருக்கும். திருப்பி பால் ட்ராப்லேருந்து வேற ஒரு பம்பிங் ஆக்ஷன் மூலிமா டிஃப்ரெண்ட் சக்கிங், இங்கேருந்து ஃபர்தராக வாட்டர் சக் பண்ணும், இங்கேருந்து வாட்டரை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு உள்ளே அனுப்பும், திருப்பி அங்கேருந்து வாட்டர் சக் பண்ணி திருப்பி வந்து லைனுக்கு அனுப்பும். ஸோ அந்த மாதிரி 2 விதமான ஆக்ஷன் எடுக்கிறதால 2-way ஆக்சுவேட்டர் 3-way ஆக்சுவேட்டர் வந்து போட்டிருப்பாங்க. இல்லை சில இடத்துல ஒரு பம்ப் இல்லாமல் 2 பம்ப் இருக்கும். அதாவது கலெக்ஷன் இன்ஜெக்ஷன் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்பும், கலெக்ஷன் சைக்கிளுக்கு வந்து ஒரு பம்பும் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல ஒரே பம்பு இன்ஜெக்ஷன் சைக்கிளுக்கும் ஒரே பம்பு தான், கலெக்ஷன் சைக்கிளுக்கும் ஒரே பம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன சிஸ்டம் வந்து இதில் இருக்குன்னா கலெக்டர் பாக்ஸு, அதுக்கப்புறம் பம்பிங் சிஸ்டம் அண்ட் பைப் லைன்ஸ், அப்புறம் ஆக்சுவேட்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் ட்ராப்பு, அது உள்ள இருக்கிற ஸ்ட்ரெயினர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் பால் எந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்பாஞ்ச் பாலை போட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்து சைஸ் வந்து நீங்கள் எப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுடைய பால் கலெக்டர்லேருந்து ஏதாவது ஒரு பாலை சாம்பிளுக்கு எடுத்து, பொதுவாக ஜென்ரலாக நீங்கள் ஒரு 1000 சைக்கிள்ஸ் இல்லை ஒரு 1500 சைக்கிள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்டிமேஷன் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1000 சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்து சைஸ் வந்து உங்களுடைய டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர் வச்சு பண்ணுங்க. அப்போ தான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து பண்ணும்போது 1 mm வெட்டு ஸ்பாஞ்ச் பால், ட்ரை ஸ்பாஞ்ச் பாலோட பண்ணிங்கன்னா சைஸ், வெட்டு ஸ்பாஞ்ச் பாலோடைய சைஸு அப்படியே வாட்டர் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் அந்த ஸ்பாஞ்ச் பால் அப்படியே எடுத்து உங்களோட டிஜிட்டல் வெர்னியர் கேலிபரில் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 1 mm கம்மியாக இருந்தது நீங்கள் போட்ட சைஸோட அப்படின்னா ஸோ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் பற்றி நான் ஓரளவு கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுறது, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.